ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெயினிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலே மேலாவிட்டால் உனக்கு இந்த இதுமே கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது எஸ்எஸ்சி ஜாப்க்கு நீங்கள் பிகினரா, உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜாப் பற்றி எதுவுமே தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. என்னென்ன போஸ்டிங் இருக்கும், யார் எலிஜிபிள், ப்ளஸ் எக்ஸாம் பேட்டெலாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும், டெக்னிக்கல் போஸ்டிங்னா என்னது, எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எப்படி இருக்கும், இல்லை ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன போஸ்டிங் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது, அப்போ உங்களோட ஒர்க் வந்து என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான போஸ்டிங் தருவாங்க, அந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்எஸ்சி ஜாப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு யோசிக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப் அதில் இருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேக்கன்சியை வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஒவ்வொரு தடவையுமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஃபில் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தூக்கி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் பேஸில் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் எஸ்எஸ்சியோட முக்கியமான ஒர்க் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சியில் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்களா, 10th +2 டிகிரியா இல்லை டெக்னிக்கல் டிகிரியா, அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ 10th முடிச்சவங்கலேருந்து என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒர்க்கு, சேலரி, எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10th மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொன்று எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி லெவல் ஹையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்குலாம் உங்களுக்கு வேக்கன்சி வந்து 30,000 40,000 இந்த மாதிரி பல்க் வேக்கன்சி தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க. எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி வருதோ அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள், அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸ், உங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு எஸ்எஸ்எஃப் இருக்கும், உங்களுக்கு இந்தோ திபுத்தின், அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு 5-6 இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டெல்லி போலீஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு கான்ஸ்டபிள் ஃபில் பண்ணி தர வேக்கன்சி தான் ஜிடி கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி உங்களுக்கு. ஒரு சிங்கிள் 10th மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும், சிங்கிள் சொல்லிட்டேன் சாரி, 10th மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். பட் ஏஜ் லிமிட் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருப்பாங்க, 23 24 தான் வச்சிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் மஸ்ட், ஹைட்டு வெயிட் கண்டிப்பாக பார்ப்பாங்க. மேல் கேட்டகரிக்கு கண்டிப்பாக வந்து செஸ்ட் சைஸ் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. ரன்னிங், ஜம்பிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற போஸ்டிங் உங்களுக்கு. ஸோ அகைன் நான் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த மாதிரி 10th பேஸில் 12th பேஸில் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. எடுத்தவொடனே ஆஃபீஸராக போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரி பேஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லைப்பா நான் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிட்டேன், நான் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. லேட்டஸ்ட்டாக இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு. இதை பற்றிய வீடியோவும் நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் பற்றிய டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ சிஹெச்எஸ்எல் பொறுத்தவரையும் +2 முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலரி ஒரு 20-25 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்கு, போஸ்டல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான ஒர்க் தான் மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதுக்கு ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. இந்த டைப்பிங் ஸ்கில் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான டெஸ்ட் வந்து கம்பல்சரியாக பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லைப்பா நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கு யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவனமாக கேட்டுக்கோங்க. ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், இந்த 3 இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடித்தவங்க, இல்லை இந்த 3லே டிப்ளமோ முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு.
சாரி, நான் டிகிரின்னு சொல்லிட்டேன். டிகிரியில் உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக இந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் தான் உங்களுக்கு. ஸோ அகைன் மென்ஷன் பண்ணுறேன், டிகிரின்னு சொல்லிட்டேன். டிகிரியில் இன்ஜினியரிங்கில் இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் டிப்ளமோவில் இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சில இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, பட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் சிஜிஎல் எக்ஸாம், இதுதான் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப். உங்களுக்கு இது கீழே எக்கச்சக்க வேகன்சி இருக்கும். உங்களுக்கு வேகன்சி பொறுத்தவரையும் ஒரு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 10,000 இருக்குல்ல, நம்ம வந்து ஓரளவு படித்தா போதும் அப்படிலாம் நினச்சிடாத, காம்படிஷன் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கீழே அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், இது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்ஐக்கான வேகன்சி, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, இது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும். ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் குறிப்பிட்ட டிகிரிக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலில் எஸ்எஸ்சி சிஜிஎல் என்ன போஸ்டிங்க்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிற இன் டெப்த் வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் ட்ரை பண்ணலாம். ஏஜ் லிமிட் உங்களுக்கு ஒரு 21லேருந்து 30க்குள்ளே வந்து வச்சிருப்பாங்க. உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேலரி ஸ்டார்டிங்கில் ஒரு 40,000க்கு மேலே இருக்கும். ஹையர் போஸ்டிங்லாம் போயிட்டீங்க அப்படின்னா 50,000 50,000க்கு மேலே இருக்கும். லெவல் பேஸில் லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 இது பேஸில் வந்து சேலரி வந்து போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதான் வந்து எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப். உங்களுக்கு இதுவே நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், என்னால் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கேன், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னா எஸ்எஸ்சிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா CBOSI அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. எப்படி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷனில் உங்களுக்கு எஸ்ஐக்கான எக்ஸாம் வருதோ அதே மாதிரி எஸ்எஸ்சியில் உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது. இந்த எக்ஸாமை CBOSI அப்படிம்பாங்க, சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எஸ்ஐக்கான எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேஸ் பண்ண ரவுண்ட்லாம் வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கம்யூனிகேஷன் முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு எஸ்ஏ எழுத தெரியும், இல்லை ஒரு லெட்டர் ரைட்டிங் தெரியும் அப்படின்னா அந்த ஸ்கில்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் FCக்கான எக்ஸாம்ஸ் வருது, ஃபுட் கார்பரேஷன் இந்தியாக்கான எக்ஸாம், அதை பற்றி டீட்டெயில் வீடியோ தனியாக பார்க்கலாம். பட் காமனாக ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வர எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த CHSL, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபர் கூட வரும் உங்களுக்கு. பட் ஸ்டெனோ லைனில் வந்து நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கூட வரும் உங்களுக்கு. பட் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த ரெலவெண்ட்டான டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமே வர எக்ஸாம்ஸ் அப்படின்னா CGL, CHSL, ஜூனியர் இன்ஜினியர், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு MTS எக்ஸாம் வரும், கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐக்கான வேகன்சி. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதிகப்படியான வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து உங்களுக்கு இதில் Tier 1 Tier 2 அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், மோஸ்ட்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கும் கம்பல்சரியாக இருக்கும். ஸோ என்ன பண்ண டாபிக் அப்படின்னா ரீசனிங்லேருந்து கொஸ்டின் வரும், ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின் வரும், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், ஒரு சில இடத்துல இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் வரும், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து நீங்கள் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதே டைமில் SSCக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா காமனாக வந்து ஒரு 70-80% மேலே காமனாக தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு Tier 1 Tier 2 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் வரும். அதுலேயே ஒரு சில இடத்துல ஸ்கில் பேஸில் இந்த டைப்பிங் ஸ்கில்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பல்சரி பார்ப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்த பற்றியுமே SSC CHSL, SSC CGL, SSC CBOSI, SSCயில் வர்ற கான்ஸ்டபிளுக்கான அந்த GD கான்ஸ்டபிள் பற்றிய வேகன்சி, SSC ஜூனியர் இன்ஜினியர், ஸ்டெனோகிராஃபருக்கான வேகன்சி, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே இன்டெப்த்தாக தனித்தனி வீடியோ இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ SSC ஜாப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கெரியர் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு இந்த மாதிரியான வீடியோலாம் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.